அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து ஹெப்படோமெகலினா ஜென்ரலாக லிவர் பெருசாகிறது, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த லிவர். எப்படி நம்ம பார்த்தோன்னே இது கண்டுபிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஜாண்டிஸ் அப்பியர் ஆச்சுன்னா லிவர் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி மஸ்குலர் ஏக் வந்துச்சுனாலும், மசில் வலி வந்தாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரு சிம்டம்ஸ் தான். எல்லா மசில் வலியும் அதுக்கு நம்ம சொல்ல முடியாது, பட் அது ஒரு சிம்டம்ஸ். ஃபேட்டிக் டயர்டாக இருந்தாலும், ஆல்வேஸ் டயர்டாக இருக்காங்க, நாசியா, மூச்சு முட்டுற மாதிரி, இல்லை திட்டுமுட்டு அடிக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ப்ராப்ளமேட்டிக் இந்த விஷயத்தில். அதே மாதிரி வாமிட் எடுத்தாலும் சரி, ஃப்ரீக்வெண்ட் வாமிட்டிங், அப்டாமினல் பெயின், புவர் அப்பிடேட், இந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு காமன் சைனாக படுது. இப்போது எதனால் இது காஸ் பண்ணுது, எது காஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து லிவர் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு வந்து லீட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு லிவர் சிரோசிஸ், ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி டயத்துலலாம் வந்து ஹெப்படோமெகலி நடக்கும். அதே மாதிரி லிவர் கேன்சர், கார்சினோமா இந்த டயத்துலையும், கார்டியாக் ஃபெயிலியர் டயத்துலையும், காமனாக இந்த 3 டயத்துலேருந்து தான் வந்து லிவர் வந்து ரொம்ப பெருசாகுது. அதுக்கப்புறம் வந்து ரேர் வந்து கோலிசிஸ்டாசிஸ், சிஸ்ட் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் செல்லுலர் இன்ஃபில்ட்ரேஷன், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரேர் கேஸ் இந்த மாதிரி. ஆனால் ஆக்சுவலி வந்து இதில் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. ஃபீட்டல் எர்த்ரோபிளாஸ்டோசிஸ். இந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் டிஃப்ரென்ஸ்னால, மேட்டர்னல் ஆர்ஹெச் ஃபேக்டர் அண்ட் பேரண்டல் ஆர்ஹெச் ஃபேக்டர் வித்தியாசம் ஆகிறதுனால ஃபீட்டஸ்க்கு வந்து ஸோ ஃபீட்டலோட எர்த்ரோசைட்ஸ் வந்து டிஸ்ட்ராய் செய்யப்படுது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்ல ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது அந்த விஷயம். அந்த டயத்துலேயே நம்ம வந்து ஹெப்பாட்டோமெகலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ப்ளீனோமெகலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, லிவர் வந்து உண்மையிலேயே ஒரு சீக்கிரமாக ரீஜெனரேட் ஆகிற ஒரு ஆர்கன். ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் நீங்கள் வந்து சிரோசிஸோ இல்லை கார்சினோமாவோ உங்களுக்கு சிரோசிஸோ அந்த உங்களுக்கு ஃபேட்டி லிவரோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து நீங்கள் டயட் அண்ட் கண்ட்ரோலில் இந்த ஒபிஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒபிஸ் இருக்கிறவங்க டயட் அண்ட் கண்ட்ரோலில் ஒபிஸை கம்மி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ண முடியும். லிவரை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு வெஜிடபிள் வந்து பீட்ரூட் வந்து லிவரை ஈஸியாக டீடாக்ஸ் பண்ணும். இதுதான் லிவர் என்லார்ஜ்மெண்ட்டோட அல்ட்ராசவுண்ட். இப்போ பால்பேட் பண்ணுறது எப்படின்னா, நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது பேஷண்ட் வந்து இன்ஸ்பயர் பண்ண சொல்லணும். நம்மளோட கையை வந்து ரைட் சைடில் வச்சு அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ண சொல்லும் போது நம்ம ஃபீல் பண்ணலாம் அந்த பல்ஜ்.